ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல. நெகேமியா 2:2. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பெர்சியா ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் பானபாத்திரக்காரனாய் நெகேமியா இருந்தான். நெகேமியா என்ற வார்த்தைக்கு யெகோவா என் ஆறுதல் என்று அர்த்தமாகும். அவருடைய உள்ளத்தில் எருசலேமை பற்றிய அன்பு அக்னியாய் பற்றி எரிந்தது. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு என்று சுயநலமாக உண்டு உறங்கி அமர்ந்திராமல் எருசலேம் சுட்டரிக்கப்பட்டு யூத மக்கள் மகா வேதனை அனுபவிக்கிறதை அறிந்தபோது அவர் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மண்டாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபித்தார். ஒருவர் துக்கத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஊக்கமான ஜெபம் பெரிய விடுதலையையும் சமாதானத்தையும் நிச்சயமாய் கொண்டு வரும். நெகேமியாவின் துக்கமான முகத்தை ராஜா பார்த்தார். நெகேமியாவை பார்த்து, நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே என்று விசாரித்தார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் ஆவியிலே கலிகூறுகிற வழக்கம் உடையவராய் இருந்தார். அவர் மனுஷனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் சுமந்ததினால் அவர் துக்க முகம் உடையவராய் மாறினார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவரை துக்கம் நிறைந்தவர் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்ததின் விளைவு அது. பாவமறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். எந்த அக்கிரமத்தையும் நினைத்து கூட பார்க்காத அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நெகேமியாவின் துக்க முகத்தின் காரணத்தை கண்டு ராஜா எருசலேமை கட்ட தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களில் காணப்படுகிற குறை குற்றங்களுக்காக துக்கத்தோடும் புலம்பலோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்யும் போது நீங்கள் இழந்த அனைத்தையும் பரமபிதா உங்களுக்கு திரும்ப தந்தள்ளுவார். தேவ பிள்ளைகளே, நெகேமியாவின் பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ளும் இருக்கட்டும். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் கண்மணி போல காக்கும் பரம தந்தையே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எங்களை உணர்த்துகின்ற சத்திய தேவனே, வேதத்தை வாசிக்கும் போது நாங்கள் உணர்த்தப்பட்ட இடங்களில் மனம் திரும்பி ஆயத்தப்பட கிருபை செய்தருளும். ஆண்டவரே, உம்முடையவர்களாகிய நாங்கள் உமது வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானதை செய்து உம்மை பிரசித்தப்படுத்த எங்களை வழிநடத்தும். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் வேண்டுதலையும் விருப்பங்களையும் நீர் செவி சாய்த்து இரக்கம் பாராட்டி அவர்களின் எதிர்பார்ப்புகள், விருப்பங்கள், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் வேலை, தொழில், படிப்பு நிமித்தமாக வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு பயணம் செய்கிற ஒவ்வொருவர் பயணத்தையும் தேவரீர் வாய்க்க செய்து ஒவ்வொருவரின் முயற்சிகளிலும் உங்கள் வழிநடத்தலும் பாதுகாப்பு வேண்டுமெனவும் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பெண்கள், சிறுவர், சிறுமியர் நலன் பாதுகாக்கப்படவும் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான வழியில் வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசு பணியில், தனியார் துறையில், நீதித்துறையில், காவல்துறையில், மருத்துவத்துறையில், போக்குவரத்து, சுகாதாரம், வருவாய், பொதுப்பணித்துறை, குடிமைப் பொருள் வழங்கு துறை, இன்னும் பல்வேறு துறைகளில் பணிபுரியும் ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இவர்களை ஆளுகை செய்து சகல தீமைக்கு விலக்கி பணியில் மன உளைச்சலின்றி உண்மையாய், நேர்மையாய், நீதியாய் செயல்பட அவர்கள் குடும்பம் தலைக்க ஆசீர்வாதமாய் வாழ கிருபை தந்தள்ளுங்க. கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகள், பெற்றோரை, முதியோரை நேசித்து கனம் பண்ணுகிறவர்களாக வாழவும் குடும்பத்தில் தேவ சமாதானம், ரட்சிப்பும் களிப்பும் பெருகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் தொல்லையினால் பாதிப்புக்குள்ளானவர்கள் மனச்சோர்வுகளிலிருந்து விடுதலை பெறவும் சமாதானமான வாழ்க்கை வாழவும் கடன்கள் திரும்ப செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகவும் ஜெபிக்கிறோம். படித்து முடித்து வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்து தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர ஜெபிக்கிறோம். தேவனே, வாலிப பிள்ளைகள் வாழ்வில் திருமண தடைகளை அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி குடும்பமாக வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமணமாகி பல வருடங்களாக பிள்ளைக்காக ஜெபிப்போரின் குறைகளை அகற்றி சாபங்கள் நீக்கி கண்ணீரை களிப்பாக்கிட ஜெபிக்கிறோம். வேறு காலத்தை எதிர்நோக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் சேயும் ஆரோக்கியமாக வாழவும் ஜெபிக்கிறோம். மது, போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுவிக்கப்படவும் ஆரோக்கிய
ஐக்கியமடையவும் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகவும் வீண் செலவினங்கள் தவிர்க்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் மதவாதிகள், மந்திரவாதிகள், தீவிரவாதிகள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள் மனம் திரும்பவும் ஆளுகிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களின் நல்வாழ்விற்காக செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன்.